இந்த கேமரா ஒன்று மாட்டும் போது எனக்கு கான்ஃபிடென்ட் வந்து ரொம்ப அதிகமாக வருது. வீடியோ எடுக்கலாம், அப்போ கரெக்டாக இருக்கும். ஆமாம், அது சும்மா வீடியோ எடுத்துகிட்டு போவேன். ஓச்சி ஓப்பனே பண்ணலையா? இப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டு தாட்டி மோட்டோவில் வந்து கேமராவில் எடுக்கிறோம். எனக்கே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. எப்படி வருது வியூ எல்லாம் இருங்க, பக்காவாக இருக்கான்னு பார்த்துக்கலாமா? இல்லைங்க, பக்காவாக இல்லை. வண்டி ஓட்டும்போது கான்சன்ட்ரேஷன் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இருந்தால் பக்காவாக இருக்குது. இதை வந்து நம்ம பார்த்துக்கலாம். செல்லில் அந்த ஆப் கனெக்ட் பண்ணால் போதும். நம்ம வண்டியை எடுத்து பறக்க ஆரம்பிக்கலாம். வைசர் க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதாங்க. வா, இப்போ வந்து இதோட ஃபீலிங்கே எனக்கு ஒரு மாதிரி தனியாக இருக்குங்க. எப்பயும் ஓட்டுறதோட இது ஒரு தனி ஃபீலாக இருக்குது எனக்கு. ஃபஸ்ட்டு தான். ஏன்னா நான் செல்லு தான் முன்னாடி வச்சு மாட்டியிருந்தேன்னா, செல்லு மாட்டும் போது ரொம்ப கூச்சப்படுவேன். இப்போ இந்த கேமரா ஒன்று மாட்டும் போது எனக்கு கான்ஃபிடென்ட் வந்து ரொம்ப அதிகமாக வருது. வீடியோ எடுக்கலாம், அப்போ கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. இது மாதிரிலாம் விரட்ட மாட்டேன். இப்போ தான் ஒரு தாட்டி ஏதோ புதுசாக விரட்டுறேன். எனக்கு ஃபஸ்ட்டு போய் காடிக்கு போய் பெட்ரோல் போடலாம். இந்த வீடியோ எப்போ இருக்கும் நான் ஒரு எக்ஸைட்மெண்ட்டு கூட இல்லை எனக்கு. ஃபஸ்ட்டு எடுக்கிறேன்னா, ஆனால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதனால தான், வேறு ஒன்றும் இல்லைங்க. அப்புறம் நம்ம சேனல் யாராச்சும் வந்தால் புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரே சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க. அப்புறம் கண்டிப்பாக நம்மளுக்கு எப்படி சொல்கிறது, நான் ரொம்ப பாவங்க, எக்ஸைட்மெண்ட்டோட ஒரு வீடியோ போடுறேன். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு வந்து மனசே உடஞ்சிரும். அதனால தான். அசால்ட்டாக ஆள் 80-70 போவாங்க. பவரு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. பெட்ரோல் தான் இல்லை, சுத்தமாக இல்லை. இன்னைக்கு காலையிலேருந்து வண்டி ரிசர்வில் தான் ஓடுது. இவனுக்கு வந்து ரிசர்வ் வந்து ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு 200 ரூபாய்க்கு பெட்ரோல் இருந்தாலே தலைவர் ரிசர்வ் ஆயிடுவாங்க. இந்த ரெட் கோடுக்காக ஆரம்பிச்சிடும். ஸ்பீடுண்ணே, ஸ்பீடு ஒரு 2 லிட்டர்ண்ணே. ஓச்சி ஓப்பனே பண்ணலையா? பார்த்தேனே டிஸ்பிளேல வேலை. இந்த சர்வீஸ்னு வேறு காமிச்சிட்டே இருக்குங்க. நம்ம பையனுக்கு வந்து இப்போ தான் வந்து எப்போ 2 நாள் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேங்க. 3 நாள் இருக்கும் கேமரா வாங்குறதுக்கு முன்னாடி சர்வீஸ் பண்ணோம். இவனுக்கு எவ்வளோ மூய் வந்துச்சுன்னா, எவ்வளோ ஒரு 3000 ரூபா கிட்ட வந்துருச்சுங்க. 3100 கிட்ட வந்துருச்சு சில்லற. ஒன்றுமே மாற்றலை. ஆயில் மாற்றணும், அதுக்கப்புறம் ஏர் ஃபில்ட்ரு மாற்றணும்னு சொன்னாங்க. நான் வந்து மாற்றிட்டேன்னா சரி வண்டி ஒரேடியாக மாற்றிடுவோம். அது வெறும் 250 ரூபா என்னமோ வந்துச்சு. அதையும் மாற்றியாச்சுங்க கையோட. இப்போ வந்து நம்ம கையில் காசு இல்லை சுத்தமாக. அதனால தான் பையனுக்கு வந்து வெறும் 2 லிட்டர், இல்லைன்னா ஒரு 5 லிட்டராச்சும் போட்டிருப்போம். வேறு ரொம்ப டல்லாக இருக்காங்க. அதனால் வீடியோவும் எங்கேயும் எடுக்க இதுக்கப்புறம் அடிக்கடி போகணுங்க. ஏன்னா கேமரா வாங்கியாச்சு, அதுக்கப்புறம் சும்மா இருக்கக்கூடாது நம்ம. இப்போ நான் வண்டி எடுத்ததே வீடியோ எடுக்கிறதுக்காண்டி மட்டும்தான், வேறு எதுக்குமே இல்லை. நம்ம போயிட்டு ஓப்பா ஆஹா, இன்னைக்கு தாங்க ஒரு vlogோட ஒரு சந்தோஷத்தை நான் வந்து இது பண்ணுறேன்னு அதை அப்படி உணர்றேன். இப்போ எங்கே போகிறது என்ன ஏதோ ஒரு ஐடியாவே இல்லை. பெட்ரோல் போட்டேன் 2 லிட்ரு. இப்போ அது தீர்ற வரைக்கும் ஓட்டுவேன். அதுக்கப்புறம் வீட்டில் போய் நிப்பாட்ட வச்சுருவேன். மறுபடியும் நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு ஒரு 3 லிட்டர் மறுபடியும் பெட்ரோலை போட்டு தினம் நிற்க மாதிரி ஆயிரும் போல இருக்கு. இப்போ எங்கே போகலாம் எனக்கே சுத்தமாக ஒரு ஐடியா இல்லை பாருங்கள். அப்படியே போயிட்டே இருக்கேன் என்கிட்ட நான் பாட்டுக்கு ஜாலியாக. இப்போ நான் வண்டி வாங்கினப்போ எந்த சந்தோஷப்பட்டேன்னா அந்தளவு சந்தோஷப்படுறேங்க. இந்த தாட்டி கேமரா இருக்கும் என்கிட்ட. ஆனால் வாங்கணும் ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன்.
அதுக்கப்புறம் நம்மள்ட்ட இருந்து ஐஃபோனும் ஒரு சுச்சுவேஷனால் சேல் பண்ணிட்டோமா. அதுக்கப்புறம் சரி என்னடா பண்ணுறது நினச்சிட்டே இருந்தேன்னா ஒரு வழியாக அப்புறம் கடனை வாங்கி தான் வாங்கிடும். இந்த நேரம் பார்த்து நமக்கு வேலை சுத்தமாக டல்லாக இருக்குது. என்ன பண்ண போகிறேன் ஏது பண்ண போகிறேன்னு தெரியல. வாழ்க்கையில் எல்லாமே டிப்ரெஷனாக தான் போகுது. டிப்ரெஷனாக போனால் கூட பரவாயில்லைங்க, ஆனால் கடனாளியாகவே போகிறேன், அதாங்க பயமாக இருக்குது. கடன் வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறத நான் மறுபடியும் வாங்கிடுவேன். அதை முடிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏதாச்சும் இந்த கடனை மட்டும் அடைச்சிட்ட போதும். எனக்கு பெருசாலாம் இருக்காங்க, ஒரு 50,000 தான் இருக்கும். அதெல்லாம் ஒரு கடனாக நினைப்பீங்க, ஆனால் அதுவே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெருசு. ஆனால் வண்டி எல்லாத்தையும் பார்த்துக்கணும், கடனும் கட்டணும். அதனால தான் 390 வந்து லோக்கலெல்லாம் ஓட்டணுன்னா ஒரு எப்படி சொல்கிறது, அந்த மனுஷன் வந்து பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் ஓட்ட முடியுமே. அவன் டென்ஷன் பார்ட்டியெல்லாம் இருந்தானா ஓட்டவே முடியாது. அந்த மனுஷன் வந்து போகிறவர் எல்லாத்தையும் திட்டுவானே தவிர அவன் கூலாகவே ஓட்ட மாட்டான். ஆனால் நானும் அப்படி தான் திட்டுவேன். ஆனால் போவோம் இங்கே பிரேக் அடிச்சு போவாங்க. ரொம்ப இதாகும், டென்ஷன் ஆகும் எனக்கு வந்து. ஆனால் என் வண்டி வந்து எனக்கு ஹீட் ஆனால் எனக்கு பிடிக்காது. ஏன்னா என் வண்டி ஐயோ ஹீட் ஆகுது, ஐயோ எனக்கு ரொம்ப நெஞ்சு வலிக்கும், ஐயோ நம்ம வண்டி ஹீட் ஆகுது அப்படின்னு. அதனால தான் வேறு ஒன்றுமே இல்லை. எனக்கு வந்து ஜாலியாக போகிறேன். நம்மளாம் அது மாதிரி எங்கேங்க போகிறது. ஊரில் எப்பயுமே ஃப்ரீயாகவே தான் இருக்கும். சூப்பராக இருக்குது இந்த ரோடு வந்து. நைட் ஆனால் எல்லாம் வாக்கிங் போவாங்க. இதாட்டும் நைட்டு செம்மையாக இருக்குங்க. கேமரா இருக்கான்னு கூட தெரில மவுண்ட்டில். நான் பாட்டு ஜாலியாக தினக்குன்னு போட்டு போயிட்டு இருக்கேன். இருங்க பார்க்குறேன். இருக்கு. அப்புறம் அவ்வளோதாங்க, 35,000 முடிச்சுட்டிங்க போங்க அப்படிங்கிற மாதிரி தான். அப்படியே படுக்க போட்டு திருப்பணுன்னே தோணுதுங்க. படுக்க போட்டு திருப்பணும்னா அப்புறம் நம்ம அவ்வளோதான். நான் எல்லாருமே அவங்கவுங்களுக்கு சில பைக், நிறைய பைக் பிடிச்சிருக்கோம். ஒருத்தவங்க ரொம்ப ஸ்டார்டிங்லேயே காஸ்ட்லியான பைக்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது எப்படின்னா சூப்பர் பைக்கு. ஏன்னா சில பேர்த்துக்கு அவங்களுக்கும் ஏதாவது ஸ்ப்ளெண்டர், நிறைய பைக், ஸ்கூட்டி எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு பிடிச்சது பார்த்திங்கன்னா ZX 10R. அதுக்கப்புறம் தான் அது விவரம் தெரியாதப்ப, அதுக்கப்புறம் விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும் அந்த பைக்கோட ரேட்டு எவ்வளோன்னு பார்த்தா ஒரு எவ்வளோ 22 லட்சமோ இப்போ 25 லட்சமோ. ரோட்டுக்கு கொண்டு வர கரெக்டாக ஒரு 26 லட்சம் வந்துடுங்க. ரோட்டுக்கு கொண்டு வரணுன்னா அந்த வண்டியை எனக்கு பார்த்தோன்னே அப்படியே பகீர்னு ஆயிடுச்சு, ஏற்றாதுங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் தான் நம்ம பையனை பார்த்தேன், யார் நம்ம டியூக். அவனை பார்த்ததுக்கப்புறம் தான் அதுவும் 390cc வீடியோவில் பார்த்தா எல்லா பசங்களும் வச்சுருப்பாங்க. இன்ஸ்டாகிராமில் போனாலே அவன் தான் வருவானா. அப்படி பார்க்க ரொம்ப ஆசையாகி தான் நான் வந்து இது மேலே ஒரு க்ரஷ். ஆனால் இதோட ரேட்டு பார்க்கும்போது சரி இதை நம்ம வாங்கிடலாம், எப்படியாச்சும் கண்டிப்பாக வாங்க முடியும் நம்மளால் அப்படின்னு நினச்சேன். இவனுக்காண்டி கரெக்டாக ஒரு 2.5 வருஷங்க ஓடாமல், லீவ் போடாமல் உழைச்சி, லீவ்லாம் போட மாட்டேன் இவனுக்காண்டி. சில நேரத்தில் ஃபுல் நைட்லாம் வேலை பார்த்துருக்கேன். வண்டி எடுக்கணும், அதான் என்னோடய குறிக்கோளே அப்படி இருந்துச்சு. அப்புறம் ஒரு வழியாக நினச்ச மாதிரியே நான் வந்து 2025 லாஸ்ட்டு மந்த் எடுத்தேங்க. இவனை எடுத்தப்போ எத்தனை 3ஆம் தேதி 12ஆம் மாதம் எடுத்தேங்க கரெக்டாக. இவனை ரொம்ப அப்படியே ஒரு லக்கி. இவனை இப்போ வரைக்குமே நான் வந்து நைட்டு தூங்குறப்போ நினச்சி அப்படியே குஷியாவேன். அப்படியே கையெல்லாம் பூஸ் பம்ஸே ஆகிட்டு இருக்கும். இங்கே வந்தாச்சுங்க, கோயிலுக்கு ரீச் பண்ணியாச்சுங்க.